அனைவருக்கும் வணக்கம். தீபக் ராஜ் பாண்டியன் அப்படின்ற ஒரு இளைஞர் படு பயங்கரமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. அவர் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்னு நம்ம விசாரித்து பார்த்தோமாக்கும், அவர் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அதே மாதிரி படு பயங்கரமான முறையில் வெட்டி கொண்டிருக்காரு. அவர் ஏன் வெட்டி கொண்டார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி அவர் சார்ந்தவங்கள படு பயங்கரமான முறையில் வெட்டி கொண்டிருக்காங்க. எல்லாமே பயங்கரமான படுகொலைகள். கொலைகளே தவறு தான். இது படு பயங்கரமான மோசமான பார்க்குறம்போதே நம்மலாம் மனிதர்கள் தானா அப்படின்ட்டு சிந்திக்கிற அளவுக்கு அந்த கொலைகள் இருக்குது. ஏன் இப்படி இப்படி தொடர்ந்து தொடர்ந்து கொலைகள் சினிமா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு வர்றது மாதிரி, அரண்மனை 1, 2, 3, 4 அப்படின்னு வர்ற மாதிரி இந்த கொலைகள் தொடர்ந்து நடந்து வருது. சீரியல் மாதிரி, நாடகங்கள் மாதிரி தொடருது. இதுவரைக்கும் ஒரு 30 வருஷத்தில் 63 கொலைகள் நடந்ததா சொல்லப்படுறாங்க. 63 கொலைகள் ஒரே ஒரு தொடர்பு. ஒருத்தர் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையோட தொடர்ந்து 30 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கவே இல்லை இந்த ஆளும் அரசாங்கங்களும் ஆண்ட அரசாங்கங்களும். இந்த 30 வருஷத்துக்கான இந்த தொடர் கொலைகளே இந்த அரசாங்கங்கள் சரியில்லை, ஆட்சியாளர்கள் சரியில்லை, இது அவங்களோட தோல்வி. குறிப்பாக இந்த திராவிடத்தோட தோல்வி, திமுக அதிமுகவோட தோல்வி. இவங்க மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்காதவங்க அப்படின்றதுக்கு இந்த தொடர் கொலைகள் திருநெல்வேலியில் நடந்துச்சு பார்த்தீங்களா? தீபக் ராஜ் பாண்டியனோட படுகொலைகளே சாட்சி. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த 60 கொலைகளும் 30 வருஷமாக இந்த மண்ணில் நடந்த கொலைகளே இந்த திமுக அதிமுக ஆள தகுதியற்ற கட்சிகள் அப்படின்றத நம்மளுக்கு நிரூபணம் பண்ணுது. திராவிடம்னாவே மோசம், திருட்டு, அயோக்கியத்தனம்ன்றது இந்த மாதிரி கொலைகள் அதே நம்மளுக்கு நிரூபணம் செய்யுது. இதை ஏன் இவங்க விம்புக்குன்னே தடுக்க தவறுறாங்களா, இல்லை கண்டுக்கிறாமல் இருக்காங்களா, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஒரு முதல் கொலை நடக்கிற போதே இதை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். அதை பேசி தீர்க்க முடியாத சொல்லப்போனால் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் வளர்த்து விடப்படுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கப்படுது. அதுவும் ஒரு கொலை ஒரு சிட்டி, ஒரு நகரத்தோட மையத்தில், அதுவும் எல்லா மக்கள் கண்ணு முன்னாடி நடக்குது அப்படின்ற போது அதெல்லாம் இந்த நாடு எதை நோக்கி போயிட்டுருக்கு, இது இவ்வளவு மோசமான நாடாக இருக்கே அப்படின்ற போது ஆட்சியாளர்களோட தோல்வியை நம்ம கண்டிப்பாக பார்க்கப்படுது. இது சரிதானா, இது மாதிரி தானே மற்ற நாடுகள் அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தோமாக்கும், சவுதி அரேபியாலலாம் கிடையவே கிடையாது, கொலைகள் கிடையாது. ஒரு கொலை நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படும். ஈழத்திலலாம் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கொலை நடந்துட்டால் அந்த கொலையை முறையில்லாமல் எது நடந்துச்சுன்னு விசாரித்து கொலை செஞ்சவரை அதே மாதிரி மக்கள் மத்தியில் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு கொலைக்கு காரணம். அதே மாதிரி கற்பழிப்பு, பெரிய திருட்டு, இந்த மாதிரி ஒரு 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 சமூகத்துக்கு ஏற்புடையதை இல்லாத செயல் எது நடந்தாலும் அதுக்கான தண்டனைகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தலைவர் இருக்கிற வரைக்கும் அந்த நிலத்தில் சாதி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை, பொருளாதார பிரச்சனை இல்லை, பெண் பாலியல் இல்லை, சாதியை உயர்த்தி தாழ்த்தி பேசுகிறது இல்லை. அந்த நிலத்தில் அவ்வளோ அமைதி இருந்திருக்கு, மக்கள்லாம் சரியாக இருந்திருக்காங்க. பிச்சைக்காரன் கிடையாது, திருடன் கிடையாது, தலைவர் ஈழ நிலத்தில் இருக்கிற வரைக்கும். இப்போ அந்த நிலத்தில் தலைவர் இல்லை. இப்போ அங்கே எல்லாமே வந்துடுச்சு. விபச்சாரம் கூட அங்கே நடக்குது, கஞ்சா இருக்குது, சாதிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அப்போ பாருங்கள், ஒரு நிலத்தில் ஒரு மண்ணை நேசிக்கிற, அந்த மண் சரியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவன் இருந்தால் அந்த நிலத்தில் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதே தலைவன் அந்த நிலத்தில் இல்லைன்னா அங்கே எல்லாமே வந்துடுது. அப்போ அந்த 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 மன்னனை பொறுத்து தான், அந்த ஆட்சியாளனை பொறுத்து தான் அந்த நிலம், அந்த நிலத்தோட மக்கள் வாழ்கிற அமைதி. அப்போ இங்கே இந்த கொலைகளே சாட்சி ஆகுதுல்ல. 30 வருஷமாக நடந்த 63 கொலைகளே சாட்சியாக இருக்குல்ல. இந்த நிலத்தை மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்தோடே வாழணும்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட அரசுகள் விரும்பியிருக்கு அப்படின்றது. இது திமுக அதிமுகவோட தோல்வி தானே. இவங்க என்ன ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது. அப்போ இவங்க சரியில்லை அப்படின்றதுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியுது. இந்த ஒரு சம்பவமே நல்லா தெரியுது. சரியான ஆட்களை நம்ம சரியான நபரை தலைவனாக தேர்ந்தெடுத்து வைக்கிற போது ஈழம் எப்படி அமைதியாக இருந்துச்சோ அது மாதிரி இந்த நிலமும் அமைதியாக இருக்கும்ல. நம்ம ஏன் சரியில்லாத ஆட்களை தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம காசு கொடுத்தா ஓட்டு போடுறோம், சாராயத்துக்கு ஓட்டு போடுறோம், சாதியை பார்த்து ஓட்டு போடுறோம். நல்ல இந்த மண்ணை ஆள்றதுக்கு நல்ல தகுதியுடன் உடைய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தமாக்க ஈழ நில அமைதியாக இருந்த மாதிரி இங்கே அமைதியாக இருக்கும். அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது இல்லை. நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாதுன்றத இந்த திமுக அதிமுகவே நினைக்கிது. அது அப்படி இந்த மக்கள் சரியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கொலைகளை முதல்ல நடந்த கொலை அன்னைக்கே தடுத்து நிறுத்திருக்குமே.
ஒரு கொலை நடக்கிற போதேவும் இந்த திமுகவை அதிமுகவை தடுத்து நிறுத்தியிருக்கும்ல. 63 கொலைகள் நடக்கிற வரைக்கும் எதுக்கு வேடிக்கை பார்க்கணும்? அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? இவங்க தகுதி இல்லாத தலைவர்கள் அப்படின்றத அவங்களே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ மக்கள் இதெல்லாம் உணர்ந்து இந்த இணைய யுகத்தில் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது. ஒரு காலத்தில் இன்றைக்கி கொலை நடந்தால் மறுநாள் தான் தெரியும். செய்தித்தாளில் அது அவன் என்ன எழுதுறான்னு தெரியாது. ஆனால் இப்போ எல்லாமே உடனே தெரிஞ்சிருது. இங்கே என்ன குற்றங்கள் நடக்குது, என்ன நடக்குன்றது தெரியுது. இவ்வளவு கண்ணுக்கு எதிர தெரிஞ்சிருந்தும் மக்கள் வந்து காசு கொடுக்குறவனுக்கும் சாதியை பார்த்து ஆளுன்னு பாட்டுறவனுக்கும் சாதியை வளர்த்து விடுறவனுக்கும் மண்ணள்ளி மலையள்ளி திங்கிறவங்க இந்த மக்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கே மக்கள் மீண்டும் அதிகாரத்தை கொடுக்குற போது மேலும் 63 கொலைகளை தாண்டி அடுத்து வந்து ஒரு 63 இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 60 கொலைகள் 30 வருஷத்தில் நடந்திருக்கு. இன்னும் 10 வருஷத்தில் இன்னும் 60 கொலைகள் நடக்கும். அப்போ தொடர்ந்து இந்த கொலைகள் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்காகவாவது இந்த மாதிரி கொலைகள் நடக்கக்கூடாது. படித்த இளைஞர்கள் இந்த தீபக் ராஜெல்லாம் ஜெயிலில் இருக்கும்போது புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. அது சவுக்கு சங்கரே சொல்கிறாரு, ஒரு நேர்காணலில் சொல்கிறாரு. நான் அவரை சந்தித்தேன், அப்போ அவர் வந்து புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் எவ்வளோ புத்தி கூர்மையோடு இருந்திருந்தால் அவர் ஜெயிலில் போய் கூட புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்திருப்பார். அப்போ நல்லா வாழ வேண்டிய நல்ல சிறந்து இருக்க வேண்டிய இளைஞர்கள் சாதிய சிந்தனையை தூண்டி விடப்பட்டு சாதி வெறி அவங்களுக்குள்ளே வளர்த்து விடப்பட்டு இப்படி வந்து மோதி சாகிறது ரத்த ஆறு ஓடுற மாதிரி அவங்கெல்லாம் கொண்டு போய் சமூகமே சீரழிஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் இதெல்லாம் பற்றி சிந்திக்காமல் மக்கள் வந்து வெறும் காசுக்காகவும், அதாவது ஒரு வயசான அந்த காலத்துலேருந்தே திமுகவுக்கு பழக்கப்பட்ட மக்கள் வேணால் அந்த மாதிரி ஓட்டு போடலாம், உதயசூரியன் ரெட்டலைன்னு சொல்லிட்டு. ஆனால் படித்த இளைஞர்கள், சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள், நல்ல இணைய உலகத்தையே கையில் வச்சுக்கிற இளைஞர்கள் வந்து இன்னும் சிந்திக்காமல் பழைய மாதிரியே இருந்தாங்களுக்கும் இந்த நாடு நாசமாக போகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்போ சிந்தித்து செயல்படணும், தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தணும். தேர்தல் நேரத்தில் வந்து சரியான தலைவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்கள இளைஞர்களே வந்து பிரச்சாரம் பண்ணணும். தன்னை சார்ந்தவங்க, தன் குடும்பத்தை சார்ந்தவங்க, தன்னை சுற்றி இருக்கவங்க அவங்கள்ட்டெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணணும். நாடு சரியில்லாமல் இருக்குது, மோசமாக இருக்குது, மற்ற நாடுகளை பாருங்கள், ஈழத்தை தலைவர் எப்படி வச்சுருந்தாரு, சவுதி எப்படி இருக்குது, சவுதியிலாம் குற்றம் செய்ய முடியாது. ஒருத்தன் குற்றம் செஞ்சுட்டானாக்கும் அவனை வந்து மக்கள் மத்தியில் நிப்பாட்டி, ஈழத்தில் எப்படி மக்கள் மத்தியில் நிப்பாட்டி தண்டனை கொடுத்தாங்களோ அது மாதிரி சவுதியிலையும் நடக்கும். மக்கள் மத்தியிலே மற்ற மக்களுக்கு எதிரே வந்து மக்கள் கையிலேயும் ஈழத்துலையாவது புலிகள் வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் சவுதியில் அப்படி கிடையாது. மக்கள் கையிலேயே வந்து கற்களை கொடுத்து தண்டிக்க சொல்லுவாங்க அந்த குற்றவாளியை. ஏன்னா இன்னைக்கு கள்ளக்கொண்டி குற்றவாளியை எரியிற அந்த மக்கள் வந்து நாளைக்கு தண்டனை தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பான். அடுத்து நம்மளே அதே மாதிரி நிப்பாட்டி கள்ளக்கொண்டி எரிவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து ஏன்னா அந்த மக்கள் அந்த நாட்டோட மன்னன் அப்படி இருக்கான், அந்த சவுதியோட ஆட்சியாளர்கள் அப்படி இருக்காங்க, ஈழத்தோட தலைவர் அப்படி இருந்தார். இங்கே அப்படி இல்லை. அதுதான் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது. அப்போ அதை சரி செய்யணும்னா என்ன செய்யணும்னா, நமக்கான தலைவனை நம்ம சிறந்த தலைவனை நம்ம அந்த வாக்குன்ற ஒன்றில் நல்ல விதமாக செலுத்தி தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு பிறகு நாடு எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதை விட்டுட்டு இன்னும் நம்ம பழைய மாதிரி இருந்தோமாக்கும் இந்த நாடு நாசமாக போகிறத நம்ம தடுக்கவே முடியாது. இளைஞர்கள் சிந்தித்து செயல்படுங்க.